உடல் அமைதி. Completely relax your body. பிராண அமைதி. Just inhale and exhale slowly. மன அமைதி. Just watch your thoughts. புத்தியின் அமைதி. Just command your புத்தி. புத்தியே எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்த திட்டத்தையும் தீட்டாமல் சிறிது நேரம் ஓய்வெடுக்க தியான காலம் முடியும் வரை அமைதியாக இரு புத்தியே என்று சொல்லும் பொழுது புத்தியும் அமைதியடையும். இன்டலெக்ட். அடுத்து கிவிங் ஆட்டிடியூட் டு யுவர் மைண்ட். acceptance. இதற்குண்டான அறிவுடன் மற்றவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது பற்றி சிந்தித்தல். எந்த ஞானத்தின் அடிப்படையில் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த ஞானத்தில் சிந்தித்து அமர்ந்திருத்தல். அதாவது குணத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் செயல்பட முடியும். குணங்கள் ஒன்றுக்கொன்று பலமுறை மாறி வரக்கூடியது. ஒரே நாளில் 3 குணங்களும் மாறி மாறி பிரிடாமினன்ட்டுக்கு வரக்கூடியது. அப்படிப்பட்ட மனதிலிருந்து வரும் வாக்குகளும் செயல்பாடுகளும் மாறி மாறிதான் இருக்கும். எவர் ஒருவருமே நான் இந்த நிலையில் இருந்து செயல்பட வேண்டும் என்று கட்டுப்படுத்த முடியாது. சுபாவம் படிதான் செயல்பட முடியும்.
அந்த குணம்தான் அவர்களுடைய எண்ணங்களை நிர்ணயம் செய்கிறது. ஒரு மனதிலிருந்து ஒரு எண்ணம் வருகிறது என்றால் it is controlled by gunas, சத்துவ, ரஜோ, குணா. அதுதான் எண்ணங்களையே முடிவு செய்கிறது. அந்த எண்ணங்கள் தான் பேச்சை நிர்ணயம் செய்கிறது, செயல்பாடுகளை நிர்ணயம் செய்கிறது, குணங்களை, ஒரு மனிதனுடைய கேரக்டரை அதுதான் முடிவு செய்கிறது. அவனுடைய டெஸ்டினியையும் அதுதான் போய் சேரும் இடத்தையும் அவனது எண்ணம்தான் முடிவு செய்கிறது. அகங்காரத்தில் நின்று முடிவு எடுப்பது இல்லை. எனவே ஒவ்வொரு மனிதரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் தான் அவருடைய எண்ணங்கள் உருவாகிறது. குணத்தின் அடிப்படையில் கண்ட்ரோல்ல தான் எண்ணங்கள் வருகிறது. இந்த அறிவை பெற்று மற்றவர்கள் செயல்படும்போது, பேசும்போது இந்த அறிவை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக செய்யப்படுவதுதான் இந்த மெடிடேஷன். சத்துவகுண பிரதான மனதில் தவறான எண்ணங்கள் எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே ஒவ்வொருவரும் சத்துவகுணத்தை வளர்த்திக் கொள்வதற்கான வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொடுப்பதுதான் சனாதன தர்மம். அடுத்த ஆட்டிடியூட் அசங்கக, அகம். அதை நாளைய தியான வகுப்பில் பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.